யாரு அப்படியே மாத்திட்டு கை காவட்டீங்க லேடி அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப யார் அனுப்பி இருப்பாங்க அந்த லேடி? அவளை ப்ரொபோஸ் பண்றதுக்காக கூட வந்திருக்கலாம். அப்படி வந்து ஏற்றுக்கொள்வீங்களா அந்த அன்பை? அப்படியே கிப்ட மட்டுமே ஏற்றுக்கொள்வோம். அண்ணா தான் அனுப்பி இருக்கும், தெரியாது. ஓகே, அண்ணாக்கு மட்டும் தான் தெரியும். லேடிஸ்ல இருந்து வாரன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? வணக்கம் அண்ணா. வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. உங்களோட பேர்? அலெக்ஸ். சரி, நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வந்திருக்கோம். உங்களுக்கு மிக்கி மட்டும் இல்ல, ஒரு சில கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கு பிறந்த நாளுக்கு. யார் அனுப்பி இருப்பாங்க? அண்ணா தான் அனுப்பி இருக்கும். அண்ணாவா? அண்ணா பேர் பிரேமண்ணா. பிரேமண்ணா. அதை விட வேற யார் எல்லாம் அனுப்பி இருக்கலாம்? ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி இருக்கலாம். நார்மலா எனக்கு கூடுதலாக இந்த பிறந்த நாள் தெரியாது. ஓகே, அண்ணாக்கு மட்டும் தான் தெரியும். சில வேலை உங்கள்ட்ட பிறந்த நாள் தெரிஞ்ச நண்பர்கள் அனுப்பிருந்து சொன்னா யார் எந்த நண்பர் அனுப்பி இருக்கலாம்? இந்த பிறந்த நாள் நார்மலா நேற்று தான் அண்ணன் சொன்னான். ஓகே, வேற மாதிரி அனுப்பியிருக்கலாம். சரி, அவர்கிட்ட பேர்? மாறண்ணா. மாறண்ணா. சரி, அதை விட இந்த கிஃப்ட் எல்லாம் லேடிஸ்ல இருந்து வாரன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? லேடிஸ் இருந்து வாரன்னு சொன்னா வராது. மிக்கின்ற கையில ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. இது என்ன கிஃப்டா இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? உடுப்பா? சரி, வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க என்ன கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி பாப்போம். ஐயோ, வாவ். சரி, என்ன வந்திருக்கு? பேக் கொண்டு வந்து. சரி, நீங்க உடுப்பு எதிர்பார்த்தீங்க, ஆனா அதுக்கு மேலால லாக்கோஸ் மார்க்ல உங்களுக்காக பேக் கொண்டு வந்திருக்குது. உங்க கூடவே எப்பவுமே இருக்கணும்னு சொல்லி, அதாவது தான் இருக்கிற மாதிரி இந்த பேக் இருக்கணும்னு சொல்லி ஒரு லேடி அனுப்பி இருக்காங்க. அப்ப யார் அனுப்பி இருப்பாங்க அந்த லேடி? லேடி இல்லையா, அண்ணா தான் அனுப்பி இருக்கு. நீங்க 2-3 வருஷமா கழிச்சுனீங்களா? திடீரென்று கழிக்காம விட்டுட்டீங்களா? ரொம்பவே ஃபீல் பண்ணி உங்களோட பிறந்த நாளுக்கு அனுப்பணும்னு சொல்லி தான் ஞாபகம் அனுப்பியிருக்காங்க. அது ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருக்குது. யாரு அப்படியே மாத்திட்டு கழிக்காம விட்டுறீங்க? இல்ல, நிறைய ஏமாத்தில நம்மள அப்படி வேற சான்ஸ் இல்ல. அப்ப ஏமாத்தான் இப்ப காய்ச்சி கொண்டு இருக்கீங்க. அப்படியே இருக்கா? அப்படி காய்ச்சி கொண்டு இருப்போம். அப்படி அப்ப அப்படியே இருக்குது. அப்ப அவங்க அனுப்பி இருக்கலாமா? காய்ச்சி கொண்டு இருக்காங்க. அவையெல்லாம் அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும். மற்ற அந்த பேர் தெரியாது. சிலவள உங்களை அறியாம ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள் யாரும் அப்படி அனுப்பின மாதிரி தெரியாதானே என்ன அப்படி? சிலவள ப்ரொபோஸ் பண்றதுக்காக கூட வந்திருக்கலாம். அப்படி வந்து ஏற்றுக்கொள்வீங்களா அந்த அன்பை? அப்படியே கிப்ட மட்டுமே ஏற்றுக்கொள்வோம். கிப்ட மட்டுமே ஏற்றுக்கொள்வீங்களா? அப்ப அன்பை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அப்ப அவங்க கவலைப்பட போறாங்க. சரி, மண்ட பர்த்டேக்கு ஸ்பெஷலா கேக் கூட வந்திருக்குது. அதையும் பார்ப்போம். ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலா கேக் வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கி கொள்ளுங்க. பாக்குறதுக்கே வடிவா இருக்குது. உங்களுக்காக ஸ்பெஷலா வடிவமைச்சு அனுப்பி இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருப்பாங்க? சோரா சொல்றான். என்னதுக்கு கேக்க பார்த்து வச்சு சோரா அண்ணாதான்னு சொல்றீங்க? ரிங் பண்றது அண்ணா மட்டும் தான் தெரியும். அண்ணா மாமலா புரியலுக்கு தெரியும். ஓகே, இது வந்தா அப்ப இதோட எல்லாருக்குமே தெரிய போதா? சரி, அண்ணான்னு சொல்றீங்க. அவர் என்ன உண்மையில உங்களுக்கு அண்ணாவா இல்ல? இல்ல, அவர் அந்த முதலாளி. முதலாளியா? அண்ணான்னு தான் சொல்றேன். ஓகே, அவர்கிட்ட பேர்? பிரேம் அண்ணா தான் நான் சொல்றேன். சரி, அதை விட வேலையிடங்கள்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா வேற யார் அனுப்பி இருக்கலாம்? வேற ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பியிருப்பினோம். ஃப்ரெண்ட்ஸ் பொதுவா இல்லாமலுக்கு குறிப்பிட்டு சொல்ல போனா யார சொல்லுவீங்க? இஞ்சன்னு சொன்னா சொல்றேன். கனா ஒரு ஆள். ஓகே, அவர் அனுப்பியிருப்பேன். இல்லைன்னு சொன்னா எங்களோட 2 அக்காக்கள். சரி, அப்ப வேலை இடத்துல சில குப்பின் மாதிரி இருக்குன்னா தானே வேலை செய்யற இடத்துல லேடிஸும் இருப்பாங்கல்ல? அக்கா நிலைமை தான் பழக இருந்தா. அவைகளுக்கு பிறந்த தெரிய சான்ஸ் இல்ல. அக்கா பாப்பேன். சரி, அப்ப இந்த கிஃப்ட் ஃபைனலா யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி சரி, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்ல உங்களோட உறவினர்கள் சார்பில் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? அண்ணா ஊர்லாம் இருக்கணும். இல்ல, ஓகே. எத்தனை சகோதரங்கள் உங்களுக்கு? எனக்கு 5 படிக்கும். 5 பேர். 5 பேர்ல யார் அனுப்பி இருக்கலாம்? அப்ப முதல்ல அனுப்பி இருப்பேன். ஆனா அவங்களுக்கு தெரியும் மூணு கடிச்சு மிஸ் பண்ண இல்ல. ஓகே, அவையில் மறந்துருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, சில வேளை மிஸ் பண்ணாமலுக்கு இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. ஓகே, சரி, இப்ப ஃபைனலா யாரு சொல்றீங்க? நான் சொல்றேன் அண்ணா தான் அனுப்பியிருக்கு. யார் அண்ணான்னு சொல்லி? பிரேமண்ணா தான் அனுப்பியிருப்பார். அப்ப அவர்லாம் உங்களுக்கு நம்பிக்கை. சரி, உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுடைய முதலாளி பிரேமண்ணா தான் அனுப்பியிருக்கிறார். இந்த பிறந்த நாள்ல நீங்க மகிழ்வா இருக்கணும்னு சொல்லி, நீங்க ஒரு ஊழியர் வேலை செய்யறாருன்ற கப்பால தன்னுடைய ஒரு சகோதரமா பழகக்கூடிய ஆளுன்னு சொல்லியும் உங்களுக்குரிய பிறந்த நாள் வித்தியாசமா இருக்கும்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. எனவே சந்தோஷமா? சந்தோஷமா. என்ன சொல்ல போறீங்க இந்த கிஃப்ட் அனுப்பின கொண்ட அண்ணா உங்களுடைய முதலாளிக்கு? அண்ணாக்கு மிக்க நன்றின்னு தான் சொல்லுவேன். எல்லாரும் லைட்டா குடிக்கிற வழியில சொல்லிட்டாரு என்ன? சரி, பரவாயில்ல. இருந்தாலும் ஒரு சந்தோஷமா அனுப்பியிருக்கா, ஏற்றுக்கொள்ளலாம். சரி, இதே மகிழ்ச்சியோட இருக்கணும். என்ன சொல்ற, முதலாளி தொழிலாளி என்ற கப்பால ஒரு அண்ணாவா ஒரு உறவா உங்களுக்கு ஸ்பெஷலா அனுப்பி இருக்கிறார். எனவே இதே மகிழ்ச்சியோட இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை உங்களுடைய முதலாளி அதே நேரம் அண்ணாவாக பழகக்கூடிய பிரேமண்ணா சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி.